Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கோட்டூர்புரம் பகுதி 170வது வார்டிற்கு உட்பட்ட சித்ராநகர் குடியிருப்பில் இடியும் நிலையில் உள்ள வீடுகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகள் வழங்க விடாமல் திமுகவினர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? கண்டிப்பாக இது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக குடிசை மாற்று வாரியம் மூலமாக அரசு குடியிருப்புகள் மூலமாக வீடுகள் வழங்கப்பட்டு வருகிறது. பல வருடங்கள் கழித்து அந்த வீடுகள் சேதமடைகிற பொழுது அந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்போ அல்லது வேகமாக கட்டி முடிக்கப்பட்ட பகுதிகளில் அவர்களுக்கான மாற்று இடம் வழங்குவது என்பது இயல்பான ஒரு விஷயம். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் 170வது வார்டுக்கு உட்பட்ட கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சித்ராநகர் வாம்பே குடியிருப்பில் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக அதற்கு முன் கட்டப்பட்ட அந்த குடியிருப்பில் மக்கள் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக 195 வீடுகள் இடியும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த அவலத்தில் தான் மக்கள் வசித்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டு வரக்கூடிய 1800 புதிய குடியிருப்புகள் தற்போது கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே குடியிருந்த 1454 வீடுகள் போக மீதம் 346 வீடுகள் அந்த வாம்பே குடியிருப்பு மக்களுக்காக 170வது அதிமுக மாமன்ற உறுப்பினர் கதிர்முருகன் அவர்களோடு இணைந்து அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்று அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளிடம் முறையீடு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு கோரிக்கை வைத்து அந்த அதிகாரிகள் அதற்கு ஆவணம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இதனை பரிசீலனை செய்வதற்காக இந்த பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்ட போது அதிகாரிகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாடு நகர்ப்புற வாரிய வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய விஜயானந்த், நேதாஜி, விஜயகுமார், குறிப்பாக இந்த விஜயானந்த் என்பவர் இஇஆக இருக்கிறார், நேதாஜி ஏஇஆக இருக்கிறார், அதே போன்று விஜயகுமார் ஏஇஆக இருக்கிறார், திரு பாலாஜி சிஓவாக இருக்கிறார். இவர் மக்களிடம் ஆய்வு செய்து கருத்து கேட்டிருக்கிறார்கள். எப்படியும் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது, மக்களுக்கு இந்த வீடுகள் சென்றுவிடக்கூடாது, இந்த வீடுகளில் முறைகேடாக பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த வீடுகளில் எப்படியாவது அந்த நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்டை போட வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு திமுகவினர் செயல்பட்டு வருவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அங்கு ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை இந்த திமுக நிர்வாகிகள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதனால் அந்த அதிகாரிகள் அச்சத்தோடு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழே இருக்கக்கூடிய அரசு குடியிருப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படையாக வீடு வழங்குவதற்கு கூட இவர்களுக்கு மனமில்லை என்றால், அங்கு வரக்கூடிய அதிகாரிகளை விரட்டி அடிக்கிறார்கள் என்றால் இவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? இவர்கள் எது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள்? குறிப்பாக இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்பது அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மேம்பாட்டு வாரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வீடுகளை வழங்குவதற்கு முன்வரக்கூடிய அதிகாரிகளை விரட்டுகிற ஒரு மனப்பான்மையோடு தான் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்றால், அண்ணா பல்கலைக்கழகம் கோட்டூர்புரம் அருகே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திலே அந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் ஈடுபட்டிருக்கிறார். அவரை ஏன் கட்டுப்படுத்த தவறினார்கள்? அவரை ஏன் இவர்கள் விரட்டி அடிக்கவில்லை? குறிப்பாக அவரோடு தொடர்புடையவர்கள் குறித்து ஏன் ஆதாரங்களை வெளியிடுவதற்கு முன்வரவில்லை? அவரை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளானது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் யாரும் முன்வரவில்லை, போராடவில்லை, பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு துணை நிற்கவில்லை. ஆனால் ஒரு அடிப்படை தேவையாக தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு வீடு அத்தியாவசியம் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீடு வழங்குவதில் கூட இவர்கள் பாரபட்சம் காட்டி ஆய்வு செய்கிற வருகிற அதிகாரிகளை விரட்டி இருக்கிறார்கள் என்றால் திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் வேதனை தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வெடித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட வீடுகள் பாழடைந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும், வீடுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதிமுக மக்களுக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம், மக்களுக்காகவே களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு இயக்கம். எனவே அதிமுகவிற்கு இந்த பெயர் சென்று விடுமோ என்கிற ஒரு அச்சத்தில் திமுகவினர் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியத்தில் ஈடுபடுவது வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது.
சரி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.